இஸ்லாம் சமத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு மதம். அந்த மதத்திலேயே சையத்து, ஷெய்க்கு, பதானு, மரக்காயர், லப்பாய், துலுக்கன், பசவந்தான்னு பல ஜாதிகள் இருக்கு. ஒரு தொழிலோ திருமணமோ ஒரு சில முக்கியமான விஷயங்கள்ல இவங்களுக்குள்ளே ஒத்து போக மாட்டாங்க. எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு இயேசுநாதர் சொல்லியிருக்காரு. ஆனால் கிறிஸ்தவத்தில் வேளாளர் கிறிஸ்தவர், தலித் கிறிஸ்தவர், நாடர் கிறிஸ்தவர்னு பல ஜாதி. ஜாதிக்குள்ளேயே பல பிரிவுகள் இருக்குது. சிஎஸ்ஏ, லத்தீன், மலபார், சீரோன்னு பல பிரிவுகள். ஒரு வேளாளர் கிறிஸ்தவருக்கும் ஒரு தலித் கிறிஸ்தவருக்கும் ஒரு தொழிலோ ஒரு திருமணமோ ஒரு சில முக்கியமான விஷயங்கள்ல இவங்களும் ஒத்து போக மாட்டாங்க. இந்து மதத்தில் ஜாதிகள் ரொம்ப இருக்குது. பிராமணங்க தான் ஜாதிகளை உருவாக்குனாங்கன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவத்திலையும் இஸ்லாத்துலேயும் எப்படி ஜாதி வந்தது? யார் கொண்டு வந்தா? பிராமணங்களா இந்த மதத்துலலாம் ஜாதி கொண்டு வந்தாங்க? ஜாதி எங்கே இருந்தாலும் பிடுங்கி எரியப்பட வேண்டிய கலைகள். ஆனால் மனிதநேயத்தை உயிரோடு வச்சிருக்கதா ஆன்மீகம் மட்டுமே. காசு பணம் பதவிக்காக இந்து மதத்தை மட்டுமே அழிக்கணும், இந்து மதத்தை மட்டுமே பழிக்கணும்னு ஒரு முட்டாள் கூட்டத்தை கூட்டி வச்சுருக்காங்க. எல்லா மதமுமே அன்பு, ஒற்றுமை, சமத்துவத்தை தான் போதிக்கு. உனக்கு ஏன்டா குடுமி, உனக்கு ஏன் பட்டை, உனக்கு எதுக்கு பொட்டு, முதல்ல உனக்கு எதுக்கு நீ அடையாளப்படுத்த அப்படின்னு இந்துக்களை அடையாளப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுது. அவங்க எதுக்கு அவங்க மட்டும் ஒரு கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு நாங்கள் நாத்திகர்கள் அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க? இதில் என்ன நியாயம்?